இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் இருக்குலாங்க, சைக்கிள் டிராவல், பைக் டிராவல், எல்லா டிராவலும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டென்ட் வந்து ஆர்டர் போட்டது அப்படியே இருக்குங்க. நம்ம வந்து பேக்கை பிரிச்சுட்டு நம்ம வந்து டென்ட் உருவாக்குவோம், ஒரு மாளிகையை நம்ம வந்து உருவாக்குவோங்க. சரியான பிச்சை. நம்ம எவ்வளவு நேரத்துல முடிக்கணும்ட்டு இப்ப பாக்கணும். மணி வந்து 5:30 ஆச்சுங்க, ஈவினிங் மணி 5:30 ஆச்சு. நம்ம வந்து ½ அன் ஹவர்ல முடிக்குமா இல்லாட்டா 1 ஹவர்ல நம்ம வந்து சோலோ வாட்டு தான் எல்லாம் பண்ண போறோம். இதெல்லாம் பறக்குது. இது என்னது குச்சி? இது வந்து பல்லு குத்தி குச்சா? இல்ல இல்ல, இது வந்து கீழே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து மழை பெஞ்சா இப்படி தலையில மாட்டிவிடாதோ? இப்படியா தெரியல. இது டாப்ல வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து டாப்ல வர மாதிரி இருக்கும். வாங்க நம்ம டென்ட் ரெடி பண்ணலாம். இது ஏதோ பெரிய டார்ப்பா மாதிரி இருக்கு. இது நம்ம ஒரு வீடாக்கணும், ஹவுஸ் ஆக்க வேண்டும். எங்கோடி கம்பியை செல்வோட ஒண்ணும் தெரியலங்க. ஒரு ஸ்டிக்கு தந்திருக்கா, ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரி இருக்கு. சின்ன ஸ்டிக் மாதிரி வரக்கூடியது கவர் வச்சு இதை ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரி இருக்குங்க. அப்படிங்க தானா ஃபிட் ஆயிருக்குங்க. ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்குது, கயர் இருக்குதுங்க. கயர் இருக்கு, தானா அப்படி ஃபிட் ஆயிருக்குது. நம்ம இது வந்து தேவைன்னா பக்கத்து வீட்டில் முருங்கைக்காய் பறிச்சுக்கலாம், அப்புறம் வந்து கொய்யாக்காய் பறிச்சுக்கலாம் இந்த ஸ்டிக்கை வச்சு. ஆனால் மாட்டிக்கிட்டா பெண்ட் எடுத்துருவாங்க. உங்களை சரிங்களா? எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஒன்று வந்து இதை வச்சு மாங்காய், கொய்யாக்காய், தேங்காய் பறிச்சா முறிஞ்சு போயிடும். முருங்கைக்காய் தான் பறிச்சுக்கலாம் லைட்டாக. அப்பப்போ என்ன கிடையாது, முருங்கைக்காய் அப்பப்போ லைட்டாக தட்டிக்கலாம். சரி, நம்ம வந்து இனி வந்து ஃபிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு தெரிலங்க, ½ அன் ஹவர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மைண்டுக்கு அப்படிங்க, நம்ம மைண்டு கொஞ்சம் அறிவு கூர்ந்த மைண்டு மாதிரி விட்ட ஒரு மாதிரி விட்ட மைண்டு. ஃப்ரெண்டு வீடு நம்மளுக்கு தட்டலாம் கிடையாது, நம்மளுக்கு வாட்டி வீடு தாங்க உண்டு. நம்ம ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கோம். நம்ம வந்து அதனால என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஒரு தட்டில் வந்து வீடு வச்சுருக்காங்க. ஓகேங்க, மாட்டிட்டோம். எப்படியோ கஷ்டமா இருக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அந்த இதுல சாட்சியில் ஒரு கம்பி மாற்றி பாத்தீங்களா? இப்படி வந்து இப்படி ஏதோ துணி கம்பி மாதிரி இது வச்சு பொறுத்து போட்டுருவோம். இது ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டு ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு மண்டல் கூட எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து அங்கிள் மேஜிக் மேங்கிள். ஆனால் பழமிசா முருங்கைக்காய் பறிக்க நல்லா யூஸ் ஆகுங்க. ஒரு கொக்கியை மட்டும் ஃபிட் பண்ணா போதும், வெளியில் அடிச்சா போதும். இல்லை எண்டில் இங்க இருந்து ஒரு குத்து குத்தணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. நானும் பஸ் ஸ்டார்டிங்ல பயந்து கஷ்டமா இருக்குமோ அப்படின்ட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் 10 நிமிஷத்துல நம்ம வந்து டென்ட் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஏரோப்ளைன் மாதிரி வருது. சுத்தலாம் முடிச்சு விடுறது. ரெண்டு ரெடி. ரொம்ப ஈஸியா டென்டே முடிஞ்சுங்க. வெறும் 10 நிமிஷம் கூட அவளங்க இந்த டென்ட் ரெடி பண்ணாங்க.
ஈஸியாக இருக்குங்களா தண்ணி வந்து கஷ்டமாக தான் இருக்க மாதிரி தண்ணி உடம்பு போங்க நீங்களும் ரெண்டு டென்ட் ரெடி. இது வந்து ஃபயர் கேம்ப் மாதிரி இருக்குது. ஏன்னா டென்ட் ரெடி ஆகும். நானும் இழுத்து இழுத்து பார்த்தாங்க வரல. நம்ம என் வழியிலே நம்ம ஏற்றி வச்சிடும். இப்படி வச்சோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா முதல். ஃபயர் கேம்ப் டென்ட் ரெடி. எவ்வளோ சிம்பிளாக பிடிச்சிங்க. ஆனால் 1 hour 1 மணிக்கூர்லாம் ஆகவே இல்லைங்க. வெறும் 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஏன்னா முடியலை. என்ன ஒரு லாஸ்ட் ஒரு சின்ன ஃபினிஷிங் டச் தான். இந்த கொம்பு இப்படி இருக்கத இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இப்படி இருக்கத நம்ம வந்து இப்படி கொடுத்து ஷார்ட்ஸ்லேயே எடு இப்படி கொடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெண்ட் ஆக்கணுங்க. அப்போ டெண்டு பாலி டென்ட் ரெடி. இவ்வளோ தான் வெயிட்டே இருக்காங்க. வரங்க பாருங்க சுண்டு வரல சைடாக இருக்கலாம். அதான் டென்ட் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இதில் ஒரு கயிறு இருக்கு பாருங்க. இந்த கயிறு எடுத்து இந்த 2 கம்பிக்கு நடுவில் இப்படி ஒரு கட்டு போட்டால் ரெண்டு கம்பியுமே சேர்த்து இப்படி ஒரு கட்டு போடணுங்க நம்ம அவுக்குற மாதிரி. அப்புறம் இந்த ஹோல் இந்த வலை எடுத்து எது கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து காற்றுலாம் எப்படி இருந்தாலும் வராது. நம்மளுக்கு காற்று வேண்டாம் மழை டைம்லலாம் நம்ம இந்த ஒரு துணி கிளாத் மாதிரி இருக்குது. துணி இல்லைங்க, ஒரு டார்ப்பா அந்த இது மாதிரி இருக்குது. அதை எடுத்து இந்த இதில் கயிறு கொடுத்துருக்காங்க. இந்த 2 இப்படி மாற்றணும். அந்த நம்ம மழை பெய்ய டைம் அந்த டைம்லாம் மாட்டிக்கலாம். மற்றபடி மழைலாம் பெய்யலைன்னா இதை எடுத்து போட்டுலாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக காற்று உள்ள இருந்து வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வலை. இது வந்து கொசு வராமல் இருக்குது. உள்ள வந்து கொசு வர்த்தி வச்சு பற்றிட்டு வராங்கன்னு நினச்சிங்கன்னா டார்பாவெல்லாம் பிஞ்சு போயிடும். அதனால கொசு வர்த்திலாம் உள்ள வைக்கக்கூடாது. குட் நைட் தானே வைக்கலாம். ஆனால் கரண்ட் இருக்காது இல்லை. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம உள்ளவே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக தூங்கலாங்க. உள்ள இப்படி பரண்டு படுத்துக்கலாம், இப்படி படுத்துக்கலாம், இப்படி படுத்துக்கலாம். அப்புறம் இப்படி விட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் இங்க பாருங்க, க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஈஸியாக இருக்குதுங்க. எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடியாரு. இந்த கொசுவலையும் என்ன பாருங்க. ஐயோ இது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. இந்த கொசு வலைக்கு 2 கிளிப் போட்டுருக்காங்க. வெளியே உள்ள ஆளும் நம்ம வந்து யாராச்சும் பூட்டிட்டு போயிடுவாங்க நம்மள அப்படின்னா துறக்க ரெண்டு கிளிப் இருக்குது. அப்போ இப்படியும் ஈஸி 2 பேர் படுக்கலாங்க. இங்க பாருங்க, பாத்தீங்களா முக்கில் ஒரு வாட்டர் கிழிஞ்சு போச்சு. பாத்தீங்களாங்க, தாராளமா 2 பேர் உள்ள படுத்துக்கலாம். 2 பேர் உள்ள படுத்துக்கலாங்க. வெரி ஈஸிங்க. ஒரு வழியா நம்ம வெறும் 10 நிமிஷத்துல டென்ட் செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஒத்தை தாங்க, ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் டென்ட் எல்லாம் 2 பேர் கன்ஃபார்ம் ஒரு ஆள் ஆட்டு செய்ய முடியாதுங்க. 2 பேர் இருந்தால் தான் இந்த மாதிரி பெரிய சைஸ் டென்ட் எல்லாம் செய்ய முடியும். இதுல வந்து 2 பேர் கரெக்டா ஃப்ரீயா இருக்குதுங்க. படுத்து நல்லா தூங்கலாம் கொரட்டை விட்டு. அதே மாதிரி உள்ளதுக்கு வர அவசரப்பட்டு கொசு வர்த்தியெல்லாம் பற்றி வச்சுட்டிங்கன்னா எல்லாம் பிஞ்சு போயிடும். அப்புறம் நைட் காலையில் முடிச்சு பார்த்தா மொட்டை மாடி தான் தெரியும். அதனால தயவு செய்து கொசு வர்த்தி அந்த மாதிரிலாம் எதுவும் உள்ள பற்றி வச்சுருக்காங்க. ஆனால் வேற லெவலில் இருக்குங்க. ட்ரிப்பு போகிறாலாம் டென்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக மூஞ்சில் ஒரு பல்லு சந்தோஷம் அப்படி வேற லெவலில் இருக்குங்க. எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு.
பெருசாக ஒரு பிளான் இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பெல் ஐக்கான மெயினாக தட்டிடுங்க. வரக்கூடிய வீடியோ பார்த்து நீங்களே அதிர்ச்சி ஆயிருங்க என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.